அப்சல் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக நீதிபதி கவலை தெரிவித்திருக்கிறார். மதுரை அப்சல் நிதி நிறுவன மோசடி வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நிதி நிறுவனங்கள் நடத்தி மோசடி செய்வது ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக நீதிபதி கவலை தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்படுபவர்கள் ஏழை எளிய பொதுமக்கள் எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தை இந்த வழக்கில் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை நிதி மோசடி பிரிவுகளின் கீழ் 827 கோடி மதிப்புள்ள சொத்துகள் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், இது யார் தொடுத்த வழக்கு? நீதிபதி என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கார்? வணக்கம் கனிமொழி. கோயம்புத்தூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனு. மதுரை தலைமையிடமாக கொண்டு அப்சல் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டது. இந்த நிறுவனத்தினர் ஆசை வார்த்தையை நம்பி நான் உட்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் 100 கோடி வரை முதலீடு செய்திருந்தோம். ஆனால் அவர்கள் உறுதியளித்தபடி நாங்கள் செலுத்திய முதலீட்டு தொகையை வட்டியுடன் திருப்பி தரவில்லை. இது குறித்து புகார் அளித்தும் 2017ஆம் ஆண்டு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் முதலீடு செய்து ஏமாந்த முதலீட்டாளர்கள் தொகையை திரும்ப பெற்றுத்தர ஓய்வு பெற்ற நீதிபதி சுதந்திரம் தலைமையில் பொருளாதார குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர், அப்சல் நிறுவனம் மேலாளர் ஆகியோர் அடங்கிய குழுவை உயர்நீதிமன்றம் நியமித்தது. அந்த குழு நிதி நிறுவனத்தின் மீட்க பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை. நிதி நிறுவனத்தின் இதற்கு ஒத்துழைப்பும் இல்லை. இதற்கிடையே நிறுவன நிர்வாகி செந்தில்வேல் இறந்து விட்டார். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவோ வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவோ போலீசார் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்சல் அந்த நிதி நிறுவனம் அதன் கிளை நிறுவனங்களால் சுமார் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்களிடம் இருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்து உள்ளது. ஆனால் அந்த மோசடி செய்தவர்கள் தப்பிக்க போலீசார் உடந்தையாக உள்ளனர். குற்றவாளிகளில் சுதந்திரமாக நடமாடுவதற்கு உதவியாகவும் போலீசார் உள்ளனர் எனவும் நிதி நிறுவன அந்த மோசடி வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு விசாரணை செய்த நீதிபதி புகழேந்தி பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நீதிமன்றம் ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையை கொண்ட விசாரணையை முடிக்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் குற்றவாளிகள் போதிய ஒத்துழைப்பு தரவில்லை. மேலும் வழக்கு விசாரணையை கடந்த 7 ஆண்டுகளாக குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது போல் பொருள் உள்ளதாகவும் இனியும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கோரும் காரணங்களை ஏற்க முடியாது. இந்த வழக்கை 6 மாதங்களில் விசாரணை செய்து முடிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகளை விசாரணை செய்ய சிறப்பு நீதிமன்றம் 1997ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த நீதிமன்றத்தின் மூலம் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பது தெரிந்து கொள்ள இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கில் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு விடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் இதுவரை நிதி நிறுவன மோசடி பிரிவில் கீழ் 1249 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 6,90,166 பேர் முதலீடு செய்துள்ளனர். இதற்காக இதுவரை 366 அரசாணையில் ஜிஓ பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 827 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் இணைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சுமார் 50,71 லட்சம் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வருவாய் அலுவலர் மூலம் 373 கோடி ரூபாய் வைப்பு தொகை வைக்கப்பட்டுள்ளது. இதில் 264 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளது என செய்யப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது 39% சொத்துக்களை மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிதி நிறுவனங்கள் நடத்தி மோசடி ஈடுபடுவது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறது. இதில் பாதிக்கப்படுபவர்கள் அதிக நபர்கள் ஏழை மற்றும் படிப்பறிவு இல்லாத பொதுமக்களே. மேலும் அரசு இந்த விவகாரங்களில் எளிதாக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் மூத்த IAS அதிகாரி தலைமையில் குழு அமைத்து மோசடியில் ஈடுபட்ட நிதி நிறுவனம் வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகேந்திரன்.